வெல்கம் டு உமாஸ் கிச்சன். வணக்கம். வெல்கம் டு உமாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்காக என்னுடைய ப்ரேயர் என்றைக்குமே இருக்கும். இன்றைக்கி என்ன பார்க்கலான்னு பார்க்குறீங்களா? அது எனக்கே தெரியலிங்க. அதாவது நான் சமைக்கிறதுக்கு போகும்போது எங்கள் பையன் சொன்னாப்புல இன்றைக்கெல்லாம் வெளியே போகலாம், மாஷா சொல்லியிருக்காப்புல எல்லோரும் வெளியே போய் சாப்பிட்லான்னு திடீர்னு ப்ரோக்ராம் அப்படின்னாப்புல. சரின்னு சொல்லிவிட்டு நான் என்னை கிளப்பி எங்கள் பையனும் நானும் போனோம். அதுக்குள்ளே எங்கள் சம்மந்தி வீட்டுக்காரங்க எல்லாருமே அங்கே வந்தாங்க. அப்படி திடீர்னு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு கெட் டுகெதர் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாப்புல என்னோடய மருமகன். என்னத்துக்குன்னு புரியல, ஆனால் ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அதுக்காக தான் இப்போது ஹோட்டலுக்கு கிளம்பிகிட்ருக்கேன். அதாவது இன்றைக்கி சனிக்கிழமை. நான் எப்போவுமே வீட்டில் சமைச்சு சாப்பிட்றோம். இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்காக ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன ஹோட்டல் இருக்குது. அவங்க எங்கள் சம்மந்தி வீட்டில எல்லாம் அடிக்கடி போவாங்களாம். எங்கள் பையனும் ஒரு தடவை அங்கே போய் டீ குடிச்சிருக்காப்புல, நல்லாயிருக்கு. ஒரு திடீர்னு அங்கே எனக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும், ரெஸ்ட்டாக இருக்கும்னு கூட்டிகிட்டு போனாங்க. இந்த ஹோட்டல் பேர் சுதர்சன். இது சாக்கினாக்கா பக்கத்தில் இருக்குது. மேங்களூரியன் ஹோட்டல். இது வெஜிடேரியன் ஹோட்டல். எது சாப்பிட்டாலும் வயிற்றுக்கு ஒன்றும் கெடுதல் பண்ணாது, கேஸ் எல்லாம் பிடிக்காது. ஒரு சின்ன சேஞ்சுக்காக கூட்டிகிட்டு போனாங்க. அது நமக்கு என்ன வேணுனாலும் கிடைக்கும், இட்லி தோசை நார்மலாக. ஆனால் வெஜிடேரியன் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே நிறைய கம்பெனி இருக்குது. அதனால் ஆஃபீஸ்லேருந்து நிறைய பேர் வந்து சாதாரண இட்லி தோசை சாண்ட்விச் அப்படி இப்படின்னு சாப்பிட்டுட்டு போவாங்க. நிறைய கூட்டம் இருக்கும், நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நாங்கள் முதல் போயிட்டோம், அவங்க வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சும்மா இப்படி உட்காந்துருக்கிறது. நாங்கள் பன்னீர் சில்லி, வெஜ் ரோல், அப்புறம் மசாலா பப்படம் ஆர்டர் பண்ணிவிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ தான் அவங்க ஒவ்வொருத்தராக மெல்லமாக வந்தாங்க. வெஜிடேரியன்னால் நிறையா ஐட்டம்ஸ் இருந்துச்சு. நான் வந்து பஞ்சாபி தாலி, அந்த பாட்டிமா வந்து நம்ம சவுத் இண்டியன் தாலி அப்படி வாங்கினாங்க. அப்புறம் நிறைய இந்த நான் பன்னீர், அப்புறம் ரொட்டி சப்ஜி இப்படி தான் எல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க. திடீர்னு போனது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்தளவுக்கு அரிசி எடுக்க போனவளை திடீர்னு கூட்டிகிட்டு போனதுனால மழை வேறு வந்துட்டு இருந்துச்சுங்களா. அதனால் எப்படியோ நல்லா தான் இருந்துச்சு, ஜாலியாக. இங்கே கட்பட் ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டோம். இங்கே ஒரு டீ வந்து 30 ரூபா, 30 ருபீஸு. அப்போ அதை வச்சு கணக்கு போடுங்க. நாங்கள் எல்லாருக்கும் மொத்தமாகவே ஒரு 3200 ரூபாய்க்கு மேலே தான் வந்தது. எல்லாருக்கும் திருப்தி. என்ன சொல்கிறது, ஒரு சனிக்கிழமை ஒரு சேஞ்சு. எல்லாம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைனா வீட்டில் கொஞ்சம் அதிகமாக வேலை இருக்கும். ஏன்னா நான்வெஜ் அது இதெல்லாம் செய்வோம், மெல்லமாக எந்திரிப்போம். இது திடீர்னு நமக்கு இந்த மாதிரி கொடுத்தது எனக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, ரிலாக்ஸாக இருந்துச்சு. எங்கள் பெரிய பொண்ணும் சனிக்கிழமை எதுவும் சாப்பிடாது. அது இங்கே இருக்கும்போது, இந்தியாவில் இருக்கும்போது எங்களுக்கு இந்த ஹோட்டலில் எனக்கு தெரியாமல் போச்சு. இல்லைன்னா இந்த ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருப்போம். அதுக்கும் ஹாப்பியாக இருந்துக்கும். அதாவது ஒன்றும் சாப்பிடாதுங்கிறது, நான்வெஜ் சாப்பிடாது எங்கள் பொண்ணு, பெரிய பொண்ணு. அது வெஸ்ட் இண்டீஸில் இருக்குது. நல்லா நான் வெஜிடேரியன் ரொம்ப பிடிக்கும் அதுக்கு. எங்களுக்கு தெரியாமல் போச்சு. அது ரொம்ப மனசுக்குள்ளே ஒரு வருத்தமாக இருக்குது. ஒரு கட்பட் ஐஸ்கிரீம்னு கொடுக்குறாங்க. இந்த பாருங்க, இது லாஸ்ட்டில் வாங்கி சாப்பிட்டுட்டு ஃபினிஷ் பண்ணோம். இது நான் நினச்ச மாதிரி பெரிய வித்தியாசமாக இல்லை, நார்மலாக இருக்குது. ஆனால் நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. இப்படி சனிக்கிழமை போயிடுச்சு. இது எங்களுக்கு ஜாலியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு